Hey guys, welcome to WeCritic. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன வாரத்தில் வந்து நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் அதுக்கப்புறம் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சேனலும் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. மெயினாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அவங்க தான் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. உன்னால் முடியும்னு சொன்னாங்க. ஸோ 1.5 வருஷத்தில் எப்படியோ வந்து நம்ம அந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் வந்து ஆட் எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல்ட்டு வர வீடியோஸ்லலாம் கொஞ்சம் ஆட் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்குன்னா வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ்ஸு இந்த சேனல்லையும் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம பண்ணலாம். இவ்வளோ நாள் வந்து நான் மொபைல் கேமரா தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு டிஎஸ்எல்ஆர் அந்த மாதிரி வந்து வாங்கி நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். சரி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கீழே போய் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் உடனே வரும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய சிஸ்டமை பற்றி பார்க்கலாம். என்னோடய பிசி நான் என்ன பில்டு யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய பிசி பார்த்திங்கன்னா வந்து 2011 வந்து நான் வந்து வாங்கினது Amd A8 APUன்னு சொல்லிட்டு. அப்போது வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் ஓரளவுக்கு மாட்ரேட்டான கேம்ஸ் விளாட்ற மாதிரி ஒரு பிசி வந்து ஒரு இப்போ 2011 கிட்டத்தட்ட வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த பிசி பில்ட் பண்ணேன். ஸோ இந்த பிசி பார்த்திங்கன்னா வந்து அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் நான் மானிட்டர்லாம் பழைய மானிட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டிவியை வந்து நான் மானிட்டராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எடிட்டிங் கொஞ்சம் வசதியாக இருக்கனால. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2011 வந்து நான் வந்து வெறும் CPU மட்டும் தான் பில்ட் பண்ணேன். அதாவது மதர்போர்டு, ரேம்மு, அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸர். ஸோ இது மட்டும்தான் வந்து மாற்றினேன். அண்ட் தென் smps இது மட்டும்தான் நான் மாற்றினேன். அதுலேருந்து நான் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் ஒன்று வாங்கினேன். இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா வந்து HP 360ன்னு சொல்லிட்டு 360 டைரெக்ஷனில் திரும்புகிற மாதிரி ஒரு லேப்டாப்பு. நீங்கள் டேபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மடக்கி. ஸோ அந்த மாதிரி ஒரு லேப்டாப்பு. இது ரொம்ப நல்ல லேப்டாப்பு, i5 லேப்டாப்பு. இது வந்து 40,000 ருபீஸ்க்கு வாங்கினேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த லேப்டாப் தான் நான் வந்து முக்கால்வாசி நான் யூஸ் பண்ணேன். என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த லேப்டாப்பில் தான் நான் வந்து எடிட் பண்ணேன். ஸோ இந்த ரொம்ப நல்ல லேப்டாப்பு. ஆனால் வந்து சில கொஞ்சம் கிராஃபிக்ஸ் ஓரியன்ட் வீடியோஸ்லாம் வந்து இந்த லேப்டாப்பால் எடுக்க முடியல, இதெல்லாம் தாங்க முடியல. ஏன்னா வந்து இதில் இன்டெல் ஆன்போர்ட் கிராஃபிக்ஸ் தான் இருக்குது, எக்ஸ்டர்னலாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை. ஸோ இதனால் நான் என்ன பண்ணேன்னா, நெட்டில் வந்து நான் நிறையா யூடியூப் சேனல்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறையா ப்ரௌஸ் பண்ணதில் வந்து சில பேர் வந்து நீங்கள் SSD போட்டால் சிஸ்டம் ஃபாஸ்ட் ஆயிரும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து உங்கள் ரேம் வந்து மினிமம் 8 GB இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய ரேம் பார்த்திங்கன்னா அப்போவே வந்து 4 GB தான், DDR3 ரேம் இது. சரின்னு சொல்லிவிட்டு நான் முதல்ல வாங்கினது வந்து ஒரு ரேம் ஒன்று வாங்கினேன், DDR4 ரேமு. இதை வந்து 1400 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கினேன் ரிச்சி ஸ்ட்ரீட்டில். 1 year வாரண்ட்டி, 1600 MHz, DDR3 ரேம். இது வந்து சாம்சங்கோட ரேமு. ஸோ அதுதான் வந்து நான் வந்து மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என்னோடய சிஸ்டம் வந்து ஓகே தான். நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து ஃபில்மோரான்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரு. முக்கால்வாசி யூடியூபர்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து காஸ்ட்டும் ரொம்ப கிடையாது. லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 5000 ருபீஸ்க்குள்ளே தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அடோப் ப்ரீமியர் ப்ரோக்கு ஓரளவுக்கு அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. என்னென்னா அடிக்கடி வந்து சில இடத்துல தான் கொஞ்சம் ஹேங் ஆகும். ஸோ அடிக்கடி நம்ம சேவ் பண்ணிவிட்டு வேலை செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். லாக்டவுன் பீரியடில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு. என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு சேனல் வச்சுருக்காங்க, மாம் இன் மேன்செஸ்டர்னு சொல்லிட்டு UKல இருக்காங்க. ஸோ அந்த சேனல் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க மூலமாக வந்து எனக்கு இந்த சாஃப்ட்வேர் கிடச்சிது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்ததில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா உங்களுக்கு வந்து வீடியோஸ் இருக்குது. இதை டியூட்டோரியல் வீடியோஸ் எப்படி இதை பண்ணணும், எப்படி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மார்ச் மந்த் எண்ட்லேருந்து ஏப்ரல் மந்த் ஆரம்பத்துலேருந்து வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் ட்ரான்சிஷனாக இருக்கட்டும்,
கொஞ்சம் இன்ட்ரோவாக இருக்கட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி மாறி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணும்போது வந்து எல்லாமே ஓகே தான். லேப்டாப்பில் யூஸ் பண்ணும்போது எல்லாமே ஓகே தான். சரி அந்தந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம ஒரு பிசி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் எல்லாம் சொன்னாங்கன்னா பட்ஜெட் வந்து 30,000 ஆகும், 25,000 ஆகும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. எனக்கு வந்து மேக்ஸிமமே வந்து ஒரு 7,000 ரூபாய்க்குள்ளே என்ன நான் பண்ண முடியும் அதுதான் வந்து பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிலிமோராவில் வந்து எனக்கு 4K வீடியோஸ் எல்லாம் வந்து எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆசை. ஏன்னா வந்து நம்ம இப்போது 4K ஆக்ஷன் கேமரா வாங்கிட்டோம், DJI Osmo ஆக்ஷனு. ஸோ அதை பற்றி வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா வந்து மேலே இங்கே தெரியும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனையும் போடுறேன். ஸோ அந்த ஆக்ஷன் கேமராவில் பார்த்திங்கன்னா வந்து 4K வீடியோஸ்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ 4K வீடியோஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அதை எடிட் பண்ணும்போது 4Kயில் போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். சில பேர்லாம் டவுன் ஸ்கேல் பண்ணி போடுறாங்க. ஸோ அப்படி போட்டிங்கன்னா வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ப்ளஸ் எனக்கு 4Kயில் என்னோடய சேனல்லேருந்து வீடியோ வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. ஸோ 4Kலாம் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணும்போது என்னோடய லேப்டாப் அப்படியே தொங்கிடும். ஸோ என்னதான் இது i5 லேப்டாப்பாக இருந்தாலுமே அது வந்து அதால் ஹேண்டில் பண்ண முடியல. முதல்ல ரேம் மாற்றி பார்த்தேன், சுத்தமாக ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து 2 ஆப்ஷன் இருந்தது. SSD மாற்றணுமா இல்லைனா வந்து கிராஃபிக்ஸ் கார்டு மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருந்தது. கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா புதுசெல்லாம் பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்சே பார்த்திங்கன்னா ஒரு 11,000 மேலே தான் இருக்குது. ஸோ 11,000னா ரொம்ப அதிகமாக பட்ஜெட் ஆயிருமேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்டில் வந்து OLXயில் கிராஃபிக்ஸ் கார்டெலாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ பார்த்தம்போது எனக்கு கிடச்ச கிராஃபிக்ஸ் கார்டு தான் வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து GeForce GTX 1050 Ti இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக இருந்தது, பிராண்ட் நியூ கண்டிஷன். அவ்வளோவா யூஸே பண்ணலை. ஆனால் வந்து வாரண்ட்டி வந்து முடிஞ்சிருந்தது போன மாதம் தான் நான் வாங்கும்போது. லாஸ்ட் மந்த் வாங்கினேன். ஸோ வாரண்ட்டி வந்து எனக்கு வந்து முடிஞ்சிருந்தது அந்த லேப்டாப்பில். ஸோ 2 இயர்ஸு. ஆனால் வந்து நான் இந்த அளவுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் இந்த அளவுக்கு புதுசாக நான் பார்த்ததே இல்லை. அவங்க தொடச்சி வச்சுருந்தாங்களான்னு தெரில. அந்த ஓனரும் வந்து என்ன சொன்னார்னா அவ்வளோவா யூஸே பண்ணல, கழட்டி வச்சுட்டாங்க, வேறு கார்டு யூஸ் பண்ணனால இது கழட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார். அது SMPS வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் அப்படின்னாரு. நம்ம SMPS பார்த்திங்கன்னா வந்து Zebronicsல நார்மல் SMPS தான், உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸரு அது எல்லாமே பழசு தான். ப்ராசஸர் கூலர் மட்டும் வந்து அங்கே அப்போவே வந்து 9 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் வந்து நல்ல கூலர் மாஸ்டர் கூலர் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ரேம் வந்து 8 GB ஆகிடுச்சு. ஸோ இதை போட்டுட்டு சும்மா மாட்டிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். போட்டோடனே வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிச்சு. டிஸ்பிளே வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய 4K வீடியோ நான் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 4K என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் எடிட் பண்ணுறதில்ல இந்த சிஸ்டமில் நான் ஒரு வீடியோ ப்ராசஸ் பண்ணோன்னா எனக்கு வந்து 2 hours ஆகும் அந்த வீடியோ வந்து ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு. ப்ளஸ்ஸு நீங்கள் ப்ளேபேக் இப்போ வந்து நீங்கள் ப்ளே போடுறீங்கன்னா எனக்கு வந்து அப்படியே தொங்கி மெதுவாக அப்படியே போகும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அனாயிங்காக இருந்தது. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு மாட்டினதுலாம் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்து, சூப்பராக இருக்குது. ஒன்றுமே இல்லை. 4K வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ட்ரான்சிஷன் இது ஒரு 4K வீடியோ தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய மதன் வீலாக்ஸ் சேனலுக்கு. 4K வீடியோஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு வந்து ப்ளேபேக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே ஒரு ஹேங் எதுவுமே ஆகாது, அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு. 4K வீடியோஸை வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இந்த ஃபிலிமோரா சாஃப்ட்வேர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து செம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து முதல்ல 2 hours இருந்ததை வந்து எனக்கு வெறும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோலாம் எனக்கு 10 நிமிஷத்தில் ஆயிரும். 8 நிமிஷம் வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 நிமிஷத்தில் எனக்கு ஆயிரும். ஸோ சூப்பராக வேலை செய்யுது இந்த கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ என்ன மாதிரி நீங்களும் வந்து உங்கள் பிசியை வந்து பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஆனால் வந்து உங்கள்கிட்ட பட்ஜெட் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து உங்கள் பிசிஓ அதாவது SMPSஐ மாற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உங்கள் ரேமு, அதுக்கப்புறம் வந்து உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை மாற்றினாலே உங்கள் சிஸ்டம் வந்து பக்காவாயிரும்.
ஸோ இது வந்து நான் கண்டுபிடிச்சது. நிறையா யூடியூபர்ஸ் இப்போ வந்து கீழே வந்து கமெண்ட்டில் போடுவாங்க, இல்லை இது உண்மை இல்லைன்னு. இதோ உங்களுக்கு ப்ரூஃபே இருக்குது. நான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த சாஃப்ட்வேரும் இந்த கிராஃபிக்ஸ் கார்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் வந்து என்னோடய ப்ராசஸர் AMD APU. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, 1 செகண்ட். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து AMD APU 3850 ப்ராசஸரு. அதுக்கப்புறம் ரேம் பார்த்திங்கன்னா 8GB. அப்புறம் நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா வந்து Geforce NVIDIA Geforce GTX 1050 Ti. ஸோ இதுதான் வந்து மெயினு. நம்ம எடிட்டிங் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி ரன் பண்ணணுன்னா கிராஃபிக்ஸ் கார்டு மஸ்ட்டு. ஸோ அதுதான் வந்து நான் கண்டுபிடிச்ச விஷயம். அதுக்கப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் Zebronics 2.1 ஸ்பீக்கர்ஸ் தான். இதுவே வந்து எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இனிஷியலாக பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ்லலாம் வந்து சொல்லுவாங்க, சவுண்ட் வந்து ரொம்ப நிறையா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. Windows 10 ஒரிஜினல் சாஃப்ட்வேரு. ஸோ இந்த ஸ்பீக்கரில் நான் எடிட் பண்ணும்போது எனக்கு வந்து நான் எவ்வளோ சவுண்ட் வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து வருது. ப்ளஸ்ஸு இந்த டிவியில் பார்க்குறதுனால பெரிய ஸ்க்ரீனில் எப்படி இருக்குமோன்னு எனக்கு வந்து ஒரு ஐடியாவும் கிடைக்குது. வியூ டிவி தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 39 இன்ச்சஸ் டிவி, ஃபுல் HD டிவி. அதுக்கப்புறம் வந்து என்னோடய கீபோர்டு பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 2003 வாங்கினது. இன்னும் வந்து நான் அந்த கீபோர்டு தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து Logitech கீபோர்டு. நான் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சதுன்னா நான் வந்து அது கடைசி வரைக்கும் வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கீபோர்டு. இன்னும் ஒரு கீபோர்டு கூட வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகாமலாம் இல்லை. மவுஸ் பார்த்திங்கன்னா வந்து Zebronics ஒயர்லெஸ் மவுஸும் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் USB மவுஸும் யூஸ் பண்ணுறேன். ஸோ எதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மாற்றிப்பேன். UPS வந்து Microtek UPS. இதுவும் ரொம்ப பழைய UPS தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.